வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. மாற்றப்படுகிறாரா விஜய் சேதுபதி அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு இருக்கு. கம்பேக் கமல் சார் அப்படிங்கிற போஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல தான் வரும். லாஸ்ட் ஒரு 2 வாரமா வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப வீக் டேஸ்லயும் நிறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கமல் சாருக்கு ஸ்பெஷல் எடிட்லாம் வேற வந்துட்டு இருக்கு. யூசுவலா பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்க்கு தான் எடிட் போடுவாங்க. இப்ப கமல் சாருக்குலாம் எடிட் போட்டுருக்காங்க. கம்பேக் கமல் சார், கோ பேக் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு. இங்க போன மாசமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆச்சு. சர்க்கிள் ஆச்சு. அதில பார்த்தீங்கன்னா, ரூபினா ஜோசப் அப்படிங்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் டீம வந்து லீட் பண்ண போறாங்க. 5 கிரியேட்டிவ் டீம் வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தீயா வேலை செய்றாங்க. டாஸ்க்குக்கு ஒருத்தங்க, கன்டென்ட்க்கு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமா இங்க வேலை செய்றாங்க. ரூபினா ஜோசப் யாரு? எனக்கும் தெரியாது. ஆனா இவங்க சொன்னது என்னன்னா, ஹிந்தி பிக் பாஸ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சீசன் 13 அது வந்து பயங்கர ஃபயரா போச்சு. அத டீல் பண்ணது, ஹேண்டில் பண்ணதே பார்த்தீங்கன்னா, அவங்க தான். ஸோ ஃபயரா இருக்கும் அப்டின்லாம் ஃபயர் வுட்டுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இல்ல கேரளா பிக் பாஸ், மலையாள பிக் பாஸ் ஹேண்டில் பண்ணாங்கல்ல, அவங்க தான் இங்க ஹேண்டில் பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப மாத்திட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு 3 நாள் முன்னாடி அது வீக்கெண்ட்லயே வந்துச்சு. அப்பவே இத பத்தி பேசணும் அப்டின்னு நெனச்சேன். லைவ்ல இத ஷேர் பண்ணேன். லைவ்ல ரிவ்யூ பேசிட்டு இருக்கும்போது. தனியா ஒரு வீடியோ பண்ணணும் அப்டின்னு நெனச்சேன். சொல்லியிருந்தேன். ஆனா பண்ண முடியல அப்ப. ஸோ இப்ப பேசுவோம். இதுல வந்து விஜய் சேதுபதிய மாத்துற எண்ணம் இருக்கான்னா, ஆஸ்ட்ட இதுக்கு முன்னாடி எப்பயாவது மாத்திருக்கிறாங்களான்னா, 2 முறை நடந்திருக்கு அந்த மாரி. மாத்தல. அந்த மாரியான சம்பவம் நடந்திருக்கு. சீசன் 5ல வந்து கமல் சார் ஒரு முறை ஹாஸ்பிட்டல் ஆயிட்டாரு. ஹாஸ்பிட்டலைஸ்ட். அதுல பார்த்தீங்கன்னா, வைரல் ஃபீவர் ஏதோ ஒண்ணு நெனைக்கிறேன். அந்த டைம்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, கொரோனா தொற்றா, வைரல் ஃபீவரான்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அங்கருந்து வீடியோ கால்ல எல்லாம் பேசினாரு. அப்ப வந்து அவருக்கு பதிலா ரம்யா கிருஷ்ணன் அவங்க தான் வந்து 2 வாரம் ஹோஸ்ட் பண்ணாங்க. முடியல. கதற வுட்டாங்க 2 வாரத்திலேயே. அப்ப நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ஸ்கூல் டாஸ்க் தான் போயிட்டு இருந்தது. அப்ப வார்டனா வந்து சிபி இருந்தாரு. அக்ஷரா, சிபி இவங்க நடுவுல ஒரு பஞ்சாயத்து. இவங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அக்ஷரா சைடு வந்து நின்னுட்டாங்க. அக்ஷரா தானே? அவங்க சைடு வந்து நின்னுட்டாங்க. அப்புறமா இந்த பக்கம் சிபிய போட்டு வருன்னு தள்ளுனாங்க. அப்பவே நம்ம கதற ஆரம்பிச்சோம். "கமல் சார் சீக்கிரம் வந்துருங்க சார். முடியல சார்" அப்படின்னு சொல்லிட்டு. 2 வாரமா அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபன் பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கமல் சார் ஸ்டேஜ்ல நின்னுகிட்டு. இப்ப அது ஒரு முறை நடந்ததா? அடுத்து 2வது முறை பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்ல கமல் சார் தான் ஆரம்பிச்சாரு. பிக் பாஸ் அல்டிமேட். அது போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு கமல் சார் வந்து, "வேறு வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெளம்பிட்டாரு. அப்பதான் சிம்புவ கூப்ட்டு வந்தாங்க. இப்ப கமல் சார் இல்ல அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்த கண்டஸ்டன்ட்டா இருந்த வனிதா அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க அந்த சீசன்ல. நான் அதனால தான் அவங்கள ட்ரோல் பண்ணிட்டே இருப்பேன் எப்பவுமே. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வனிதா அக்காவ வந்து உள்ள அனுப்புங்க, வைல்டு கார்ட்ல அனுப்புங்கன்னு இப்ப வரையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வனிதா அக்கா உள்ள போயிட்டு ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தவங்க. அவங்களுக்கு ஏன்டா ஃபயர் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்க இன்னும். அந்த வனிதா அக்கா என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு வெளிய வர்றதுக்கு முன்னாடி அல்டிமேட்ல, கமல் சார்ங்கிறது வந்து ஒரு எவ்வளோ பெரிய முகம் அது. இந்த ஷோவுடைய முகம். அவ்ளோ பெரியவர் கமல் சார். அவர் வந்து இங்க ஹேண்டில் பண்றாரு. வீக்கெண்ட்ல வராரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் உள்ள வந்தேன். இந்த பசங்க இந்த மூஞ்சிங்கிட்டலாம் மாட்டிக்கிட்டு இவனுங்க கிட்டலாம் பேச்சு வாங்கணும் எனக்கு என்ன அவசியமா? என்னாலலாம் இருக்க முடியாது. இப்ப கமல் சாரே கிடையாதுன்னும் போது நான் எதுக்கு உள்ள இருக்கணும்? கமல் சார் இருந்தா தான் நான் வருவேன். இல்லனா வரமாட்டேன். வேற எந்த ஹாஸ்ட்டுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்புறதுக்கு வேற ரீசன் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான காரணமா அவங்க சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஸோ அப்ப சிம்பு வந்தாரு. சிம்புவும் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்ல இதே போல தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபன் பண்ணுவோம், ஃபன் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, ஜாலியா இருங்க, ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட விஜேஎஸும் அதான் பண்ணிருக்காருல்ல. ஜாலியா இருங்க, ஜாலியா இருங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற மாரி ஒரு சொல்லிட்டுருக்காரு. ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அதனால தான் கடுப்பாவுறாங்க மக்கள். இப்ப சிலர் கூட பார்த்தீங்கன்னா, விஜேஎஸ ஏன் திட்டுறீங்க? விஜேஎஸ் கரெக்ட்டா பண்றாரு தெரியுமா? அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா அவரோட? அவர திட்டணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. இங்க சோசியல் மீடியால வந்து என்ன போயிட்டு இருக்கோ, அத தான் இங்க பேசுறோம். இது எனக்கு மட்டுமே அந்த தாட் இல்ல. எனக்கு இருக்கு ஆக்சுவலா. நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். முதல் வாரம் பாராட்டணும். அடுத்த 2 வாரம் வந்து விட்டு பார்த்தோம். முத்துக்குமண்ண போட்டு பொலன்னு பொளந்தாரு. ஓகே கேம் ஏதோ மாத்துறதுக்காக ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா, கேமும் மாறல, ஒண்ணும் மாறல. இவரு தான் சம்மந்தம் இல்லாம அடிச்சிட்டு இருந்தாரு. சவுண்டுக்கு ஹெவியா ஓட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். அஃபிஷியல்ல. ஆனா சவுண்ட போட்டு அடிக்கவே மாட்றாரு. சம்மந்தமே இல்லாம ஜாக்லின போட்டு அடிக்கிறாரு. இந்த பக்கம் ரயானா போட்டு அடிக்கிறாரு. போன வாரம் மட்டும் லைட்டா ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. அப்ப கூட நான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு வீடியோ போடும்போது கூட. ஏன்னா, அப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்தது. கிரியேட்டிவ் டீம்ம வந்து மாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரியேட்டிவ் டீம் மாத்துனதுனால தான் போல இருக்குது. அதுக்கு முன்னாடி வரை சவுண்ட் எதுவுமே கேட்கல.
இப்போ சவுண்டை கேட்குறாரு. ஸோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது விஜேஎஸ் கிட்ட. இப்போ இனிமே இப்படியே போனாருன்னா நல்லா எடுத்துகிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் அன்னைக்கு நைட்டே போயிட்டு இந்த சாச்சனா பாராட்டெல்லாம் வாங்கிட்டு போய் ரூல் பிரேக் பண்ணாங்கல்ல. சாச்சனா மட்டும் இல்லை, 6 பேர் மொத்தமாக ஒரு டீமில் 6 பேர் ப்ளஸ் 1 7 ரயானோட சேர்த்து 7 பேர் ரூல் பிரேக் பண்ணுறானுங்கண்ணா ஒரு நைட்டில். 2வது நைட்டுன்னு சொல்கிறானுங்க. அப்படி பண்ணுறாங்க, கும்பலாக சேர்ந்து பண்ணுறாங்கன்னா ஆஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் பண்ணுவாங்களா அவங்க? இப்படி பண்ணுறாங்கன்னா ஆஸ்ட் தானே மாற்றணும் முதல்ல. ஸோ கமல் சார் வந்து அது முறை 2 முறை போயிருக்காரு. 3வது முறை போகிறதுக்கான காரணம் நமக்கு தெரியும். கட்சியிலேருந்தே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. போன சீசன் அந்த ரெட் கார்டு சம்பவம் அவருக்கு எதிராக போயிடுச்சு. நம்ம கூட ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணதுனால, கட்சியில் சொந்த கட்சிக்காரங்களே விமர்சனம் பண்ணதுனால வேற வழி இல்லாமல் வந்து விட்டு போயிட்டார். அது இல்லாமல் ஃபாரினில் படிக்க போயிருக்கிறாரு. அவருக்கு பட வேலைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி கூட தான் இருந்துச்சு. அதோட சேர்த்து தான் பார்த்துட்டு இருந்தாரு. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததும் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா வர்றவர் பார்த்தீங்கன்னா கமல் சார் சுற்றி சுற்றி பேசுவார், இவர் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தா, சரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தா கும்பலாக சேர்ந்து ரூல் பிரேக் பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? ரூல் பிரேக் பண்ணுறாங்களே, அதை எங்களுக்கு போட்டு காட்டாமையாவது இருக்கணும். லைவில் போட்டுடுறாங்க. லைவில் போட்டால் அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருவோம்ல. ட்விட்டரில் தீயா பறகுது. அது எல்லாம் டேக் பண்ணி விஜய் சேதுபதி திட்டுறாங்க. வழக்கம் போல் அவர் எபிசோட் பார்க்குறாரான்னு தெரியல, பார்த்துட்டு மறந்துடுறாரான்னு தெரியல. வந்து இங்கே கேள்வி கேட்க போகிறாரு. இதை வேற ஒத்துக்கிறாரு பெருமையாக. நான் கேட்க தாங்க போனேன், அவங்க ஏதோ பேசி என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, நான் குழம்பிட்டேங்க, மறந்துட்டேங்க அப்படின்லாம் வேற சொல்கிறாரு. மறந்துட்டேன்னு சொல்லிட்டு எப்பயாவது ஒரு முறை சொல்லலாம், எப்போவுமே சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ கமல் சாரை வந்து கம்பேக் கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஷோ போயிட்டு இருக்கும்போது அப்ரப்டாக கட் பண்ணி அதோடைய ஹாஸ்ட்டை வந்து தூக்க மாட்டாங்க. இந்த ஷோ இந்த சீசனுக்கு விஜேஎஸ் தான் இப்போதைக்கு. ஆனால் சொல்ல முடியாதுல்ல, போன சீசனில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ட்ரோல் பண்ணுறதுக்காக சொன்னேன். நான் இப்போ கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஷார்ட், சேனலுடைய இந்த ட்ரெய்லரில் இருக்கும் அந்த ஷார்ட்டு. நான் சும்மா ஆரம்பத்தில் போட்டேன், இந்த சீசன் கமல் சார் கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது ட்ரோல் பண்ணுறதுக்காக சொன்னது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு நம்ம இதான் சொல்லிட்டு இருப்போம், இந்த சீசன் கமல் சார் கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்துருவாருன்னு சொல்லுவோம், இவர் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு ட்ரோல் பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா போன சீசன் ரெட் கார்டும் கொடுத்தாங்க. ஏங்க ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னு நம்மெல்லாம் வந்து கத்தி கதறி திட்டெல்லாம் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி நடந்து போச்சு. ஸோ அதனால இந்த முறை மாறாதுன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுது இந்த மாதிரி ஆஸ்ட்டை வந்து மாற்ற மாட்டாங்க அப்படின்னு. அது அவருடைய ரெப்புடேஷனே கெடுக்கிற மாதிரி இருக்கும்ல, விஜய்ஸுடைய ரெப்புடேஷன். ஸோ அதனால் அப்படியெல்லாம் மாற்ற மாட்டாங்க. ஆனால் டீம் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீக்கெண்ட்லேயே வந்து தகவல் வந்தது. ஆனால் மாற்றிட்டாங்க, சந்தோஷமாக நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் வர்ற வீடியோலாம் பார்க்கும்போது அப்படி தெரியலையே, ஃபயரெல்லாம் இல்லையே. என்ன டீம் மாற்றி என்ன பிரயோஜனம்? டாஸ்க் வந்து ஏதோ யூடியூப் சேனல்லேருந்து எடுத்து போட போகிறீங்கன்னு ஓட்டுறாங்க. அந்த சேனல் வீடியோஸ் வேறு எடுத்து போட்டுறாங்க, டாஸ்க் வீடியோஸ்லாம். வேறு கண்டென்ட்னு பார்த்தோன்னா கண்டென்ட்டும் கரெக்டாக இங்கே அலைன் ஆக மாட்டேங்குது, கரெக்டாக போகல. உதாரணத்துக்கு நைட்டு இப்போ ரயான் வந்து அந்த ஜம்ப் பண்ணா, ரூல் பிரேக் பண்ணா, பெண்கள் டீமுக்குள்ளே போனா அப்படிங்கிறதுக்காக மஞ்சரி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மஞ்சரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க கேப்டனா. அது பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. ப்ரமோலையும் வந்தது பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நேற்று வந்து சாச்சனா பவித்ரா ரூல் பிரேக் பண்ணுறாங்க டாஸ்க் முடிஞ்சதும். அதுக்கப்புறமா இவங்க திருட பொருள்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த பக்கம் வந்து ராணவும் இந்த பக்கம் வந்து குதிச்சு எடுத்தாங்கல்ல, இது வந்து ரூல் பிரேக். அப்போ வந்து நீங்கள் ராணவுன்னா வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க. இங்கே உங்கள் டீம் சாச்சனா பவித்ரா ரூல் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. கேப்டன் மஞ்சரி வந்து பயாஸ்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து மஞ்சரியை வந்து கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வீடியோ கிளிப் வருது, மஞ்சரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக பேசியிருக்கிறாங்க. ரயான் கிட்ட சொல்லியிருக்காங்க, டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஓகே பனிஷ்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல் ராணவும் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணால் அவனுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அது காமெடியாக கூட கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரயான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, யூஸ்வலாக தண்டனை வந்து ராணி தான் கொடுக்கணும், இங்கே என்னன்னா ராணிக்கே தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கு. ராணிக்கு ராஜகுருவாக இருக்கிற அங்கே ராஜமாதா பவித்ரா இவங்க 2 பேருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே சாச்சனா வந்து சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, ராஜா கூட தான் தண்டனை கொடுக்கணும், ஏன்னா அவரு தானே கிராஸ் பண்ணி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்மு. அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து ஆண்கள் டீமில் இருக்கவங்க தான் கொடுக்க போகிறாங்க, குறிப்பாக ரயான் தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பேசினாங்க. காலையிலையும் வந்து மஞ்சரி சொல்லியிருந்தாங்க, டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மஞ்சரி மேலே தப்பில்லை.
இப்போ மஞ்சரி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எபிசோடில் போடுறீங்கன்னா அதே ஸ்டாண்டுக்கு வந்து ஆப்போசிட் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு போது அதை நீங்கள் காட்டணும்ல. நீங்கள் அதை காட்டாமல் எபிசோட்லேருந்து தூக்கிட்டீங்கன்னா இப்போ எல்லாரும் வெயிலில் கழுவி ஊற்றுறாங்கல்ல. மஞ்சரி வந்து இந்த மாதிரி கேரக்டர் தப்பாக இருக்குது, இவங்க வந்து அவங்களுக்குன்னா ஒன்று பண்ணுறாங்க, ஃபேவரட்டிசம் பார்க்குறாங்க, இங்கே வந்து பெண்கள் டீமில் வந்து ரூல் பிரேக் பண்ணால் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்லாம் கழுவி ஊற்றுறாங்களே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்போ கண்டென்ட் ஹேண்டில் பண்ணுறவங்க. இப்போ மஞ்சரி அந்த மாதிரி ஃபேவரட்டிசம் பார்த்துருந்தா நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறது வேறு. பட் நடந்த விஷயத்தை காட்டாமல் ஸ்கிப் பண்ணுறதுனால ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு எதிராக அது போகுது இல்லை, அது தப்பு இல்லை, அது பண்ணக்கூடாதுல்ல. அப்புறம் என்ன கண்டென்ட்டை பார்க்குறாங்க இவங்க? ஸோ இன்னும் மாறின மாதிரி தெரில. டீமை மாற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை. விஜேஎஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, ஹாஸ்ட்டை நம்பி கிடையாது. ஒருவேளை இந்த பிரச்சனையை மாத்திர பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்தனால தான் அதெல்லாம் சொன்னாரோ இப்போ தோணுது இல்லை. ஹாஸ்ட்டை நம்பி ஷோ கிடையாது, கண்டஸ்டண்ட்டை நம்பி தான் ஷோ அப்படின்லாம் சொன்னார். கண்டஸ்டண்ட்டை நம்பி மட்டும் இல்லை, அந்த கிரியேட்டிவிட்டி அவங்கள மட்டும் நம்பி இல்லை, சேனலு. ஏன்னா காட்டணும் இல்லை, எதை காட்டணும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் முடிவு பண்ணுறாங்கல்ல. அந்த அவ்வளோ பேர் கும்பலாக சேர்ந்து ரூல் பிரேக் பண்ணாங்கல்ல, அதை காட்டியிருந்தால் கண்டென்ட்டே வேறு டைரக்ஷனில் போயிருக்கணும். இங்கே கண்டஸ்டன்ட் என்ன பொறுத்தவரை இந்த சீசனில் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. வைல்டு கார்டில் தான் 1-2 பேர் வந்து சொதப்பல், மற்றபடி கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அவங்கள கைட் பண்ணுற அந்த டைரக்ஷன் இருக்குல்ல, அதுதான் தப்பாக இருக்குது. ஸோ கிரியேட்டிவ் டீமில் இன்னும் பஞ்சாயத்து இருக்குது. அவங்களால பார்த்தீங்கன்னா விஜேஎஸ்க்கும் பஞ்சாயத்து இருக்குது, விஜேஎஸால் அந்த டீமுக்கும் பஞ்சாயத்து இருக்குது. ஏற்கனவே இருந்த பழைய டீமோட அவருக்கு உரசல் இருக்குது, சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல, இல்லை அவங்க பயப்படுறாங்க அப்படின்லாம் கூட முன்னாடியே தகவல் வந்துச்சு. ஏதாவது ரூமராக இருக்குமோ அப்படின்னு நினச்சி விட்டேன். இப்போ வந்த டீமோடாவது கொஞ்சம் மெர்ஜ் ஆகிடுவாருன்னு பார்த்தா போன வாரம் லைட்டாக சின்ன சேஞ்ச் தெரிஞ்சது. பட் இந்த வாரம் தான் பார்க்கணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டீமை மாற்றி மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதுக்காக மாற்றிட்டே இருக்க முடியாது இல்லை. இப்போ விஜேஸ் அடுத்து டார்கெட் யார்? டீம் வரையும் மாற்றியாச்சு. டீம் மாற்றி ஒன்றும் நடக்கலைன்னா கண்டஸ்டண்ட்டை மாற்ற முடியாது. வைல்டு கார்டில் ஒரு 2 பேரை அனுப்ப வேண்டியிருக்கு, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ விஜேஎஸை மாற்றுவாங்க அடுத்து, நான் அதுதானே நடக்கணும். அந்த நிலைமைக்கு விட மாட்டாங்க அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.